Hi, good morning. This is Rajeshwar Pandian, a SEBI registered research analyst, ECSR Services, Mumbai. ஸோ செபி ரிஜிஸ்டர் ரிசர்ச் அனாலிஸ்ட்னா என்ன அப்படின்னா, இந்தியாவில் ஆஸ் ஆன் 2026 பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணவங்க 1800 பேர் தான். அதாவது இது எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி பண்ணணும். ஸோ நான் அதே மாதிரி நிறைய பேர் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணியிருப்பாங்க, ஆனால் ரிஜிஸ்ட்ரேஷன் கிடைச்சிருக்காது. ஸோ நாங்கள் 1800 பேரில் நான் ஒருத்தர். ஸோ நான் இதை எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நாங்கள் வந்து ஒரு லைசன்ஸ்டு பர்சன், அதனால் சொல்கிறேன். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக்ஸ், அதாவது ஸ்டாக்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறது என்னென்ன பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது, அது என்னென்ன யூசேஜ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா சில 10 வெப்சைட்ஸ், அது வெப்சைட்ஸ்ன்னு சொல்ல முடியாது, அது ஒரு பிளாட்ஃபார்ம்ஸ். அந்த 10 பிளாட்ஃபார்ம் பற்றி பார்ப்போம். ஒன் பை ஒன்னாக கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டாக இருக்கும். ஸோ ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஷேர் மார்க்கெட்டில் 4 அனாலிசிஸ் இருக்குது. 4ன்னு இல்லை, அது மேஜராக பார்த்தீங்கன்னா 2 தான். ஒன்று ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், இன்னொன்று டெக்னிக்கல் அனாலிசிஸ். அந்த ஃபண்டமெண்டலில் பார்த்தீங்க அப்படின்னா குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ் இருக்குது. இது போக ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இருக்குது, ஓகேங்களா. அதுக்கப்புறம் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோன்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு சைக்காலஜி ஃபேக்டர்ஸ், இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து நம்ம கரெக்டாக டிசிப்ளின்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்மளால வந்து ஈஸியாக ட்ரேடிங்லேயோ இன்வெஸ்டிங்லேயோ நம்மளால ப்ராஃபிட் பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டாக்கை அனாலிசிஸ் பண்ணதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 10 பிளாட்ஃபார்ம் நான் ரெக்கமெண்ட் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா screener.in. screener.in வந்து எல்லாருமே பெரும்பாலும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனோ மிடில் லெவலோ பிகினரோ யூஸ் பண்ணுவாங்க. அது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அதனுடைய மெயின் யூசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10லேருந்து 15-20 வருஷம் உள்ள டேட்டாஸ் வந்து அது வந்து தொடர்ந்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த டேட்டாவை எடுத்து நம்மளால ஈஸியாக அனலைஸ் பண்ண முடியும். ஸோ அந்த screener.in எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அதை யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் இருக்குது, நிறைய பேர் போட்டிருக்காங்க. அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் screener.in எஃபிஷியண்டாக யூஸ் பண்ணுறது எப்படி அப்படின்ட்டு. சரி, இது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனுக்கு. இப்போ நெக்ஸ்ட் வந்து இது வந்து பெரும்பாலும் screener.in வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்ட் லைன். இது வந்து ஒரு பிகினர் லெவல் பிளாட்ஃபார்ம். அதாவது இது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல் ரெண்டையுமே கான்சன்ட்ரேட் பண்ணும். பட் எஸ்பெஷலி ஒரு பிகினர் லெவல் வந்து பிகினர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரெண்ட் லைன் யூஸ் பண்ணி பழகலாம். ட்ரெண்ட் லைன் யூஸ் பண்ணி ஸ்டாக்கை வந்து ரிசர்ச் பண்ணலாம். அந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணால் நமக்கு முன்னாடியே நிறைய நாலேஜ் இருக்கணும். பிகினர்னா ஆக்சுவலாக இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணி நாளைக்கு ஆரம்பிக்கிறது இல்லை. ஸோ கொஞ்சம் நாலேஜ் இருந்துட்டு நீங்கள் அந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சார்ட்டிங் வந்து ஓரளவுக்கு ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸுக்கு பெஸ்ட் வெப்சைட். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டிக்கெட் டேக் வெப்சைட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய யூஐ, அதாவது யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது போக அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில வெப்சைட் சொல்லலாம். டிஜோரி ஃபினான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பிஸ்னஸ் குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் வியூ உங்களுக்கு தெரியும், அது இன்டர்நேஷ்னல் லெவலில் டெக்னிக்கல் அனாலிசிஸ் யூஸ் பண்ணுறதுக்காக பயன்படுத்தப்படுது. ஸோ அதை நம்ம இந்தியன் இதை செலக்ட் பண்ணி நீங்கள் பண்ணலாம். இப்போ ஜீரோதாவில் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் வியூ கூட டைரெக்டாக சார்ட்டிங் இருக்குது. அதே மாதிரி ஜீரோதாவில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் எஃப்என்ஓ பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்சிபிள் அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. தன்னில் பார்த்தீங்க அப்படின்னா ScanXTrade அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி சில டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம் டிஃப்ரெண்ட் டயத்தில் நமக்கு யூஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி பாருங்க. அது போக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக் எட்ஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரேடர்ஸ்க்கும் செக்டர் அனாலிசிஸ்க்கும் பயன்படும். அப்புறம் பார்த்தீங்கன்னா மணி கண்ட்ரோல், இட்ஸ் வெரி ஃபேமஸ் ஒன். ஸோ மணி கண்ட்ரோல் வெப்சைட் எதுக்கு பயன்படும் அப்படின்னா நியூஸ் பேஸ்ட் ட்ரிவன். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ட்ரேட் பண்ணும்போது இது வந்து ட்ரேடர்ஸ்க்கு ரொம்ப உதவும், அதுக்காக இன்வெஸ்டர்ஸ்க்கு உதவாது அப்படிலாம் இல்லை. நியூஸ் பேஸில் தான் இப்போ ஸ்டாக் மார்க்கெட் வந்து ட்ரிவன் ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ நியூஸ் பேஸில் குவார்ட்டர்லி நியூஸோ மந்த்லி நியூஸோ இல்லை டெய்லி நியூஸோ இல்லை அவர்லி நியூஸோ எது வேணாலும் மணி கண்ட்ரோல் வெப்சைட் யூஸ் பண்ணி நம்மளால் பண்ண முடியும். அதை அலர்ட்டும் செட் பண்ண முடியும் நம்மளுடைய பேஸ்ட் ஆன் அவர் போர்ட்ஃபோலியோ யூஸ் பண்ணி. அது போக பார்த்தீங்கன்னா ஃபினாலஜி டிக்கர் அப்படின்னு இருக்குது. சரி, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைவேட் வெப்சைட்ஸ். சரி, அஃபிஷியல் டேட்டா எங்கே எடுக்கலாம், அஃபிஷியலாக இதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் டேட்டா எங்கே எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா NSE and BSE வெப்சைட்ஸில் எடுக்கலாம். அந்த டேட்டாவை எடுத்து நம்ம ஃபில்டர் பண்ணி இல்லை நமக்கு தகுந்தாப்புல கஸ்டமைஸ் பண்ணி நம்ம வந்து அனலைஸ் பண்ணலாம். ஸோ தீஸ் ஆர் த வேஸ். இந்த வேஸை யூஸ் பண்ணி நம்ம பண்ணணும் அப்படின்னா நம்ம கட்டாயமாக ட்ரேடராக இருந்தாலும் சரி இன்வெஸ்டராக இருந்தாலும் சரி நம்மளால மார்க்கெட்டில் ஜெயிக்க முடியும், ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் பெல் பட்டன் அமுக்குனீங்க அப்படின்னா நம்ம ஃபியூச்சரில் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆட்டோமேட்டிக்காக வரும். தேங்க்யூ.